எந்திரிச்சிட்டார் அவர் வந்துட்டீங்களா? சீராரும் வதனமென திகழ்வரத கண்டறியே தெற்கனமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறைமுகரும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல்பறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இந்த நிகழ்ச்சியில் தமிழ் குரல் உரையாற்றி சிறப்பிக்க வந்திருக்கும் முன்னாள் தலைமை ஆசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு ச. செந்தூரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கெல்லாம் அடித்தளமாக இருந்து எங்களை ஏற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழகத்தினுடைய துணைத் தலைவர் மற்றும் இயக்குனர் முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தினை வரவேற்பை தெரிவித்து வருகிறேன். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து பயணிக்கின்ற மதுரை தமிழ் அமைப்பை சார்ந்த தமிழ் அறிஞர்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் ஒரு அத்துணை பேரை வணங்கி வருகிறேன். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் குரல் உரையாற்றி சிறப்பிக்க வந்திருக்கும் செந்தூரன் ஐயா அவர்கள் புறநானூற்றில் தன்னுணர்ச்சி பாடல்கள் என்ற தலைப்பில் இன்று உரையாற்றி சிறப்பிக்க உள்ளார். ஐயா அவர்களை வருகை வரவேற்று வருகிறேன். புறநானூறு என்றாலே சங்க இலக்கியத்தில் ஒரு முக்கியமான நூல்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பழந்தமிழர்களுடைய வீரத்தை பற்றியும் கொடை பற்றியும் குறிப்பிடக்கூடிய அந்த புற வாழ்க்கையை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நூல். பழந்தமிழர்களுடைய வாழ்க்கையை குறித்து கூறக்கூடிய ஒரு வாழ்க்கை பெட்டகம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான வரலாற்று பதிவாகவும் இந்த புறநானூறு விளங்குகிறது. அந்த வகையில் புறநானூற்றில் தன்னுணர்ச்சி பாடல்கள் பற்றியதாக இந்த தலைப்பு வந்து அமைகிறது. புறநானூற்று குறித்து உரையாடக்கூடிய செந்தூரன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். எளிய குடும்பத்தில் பிறந்து தனியாக தமிழ் ஆர்வத்தால் பல துறைகளில் தகுதி பெற்ற கல்வியாளர், கவிஞர், எழுத்தாளர், தமிழ் வரலாறு, அரசியல், அறிவியல் மற்றும் கல்வியியல் துறைகளில் முதுகலை பட்டங்கள் பெற்றவர். தமிழில் ஆய்வியல் இளைஞர் பட்டம் மற்றும் மேலோங்கிய முதுகலைஞர் பட்டம் பெற்றவர். கல்வியியலில் MHD பட்டமும் பெற்றவர். இகழியல், சமஸ்கிருதம், காந்திய சிந்தனை ஆகிய துறைகளில் பட்டயம் பெற்றவர். நாடகவியல் மற்றும் மொழிபெயர்ப்பு துறைகளில் சான்றிதழ் படிப்பும் பெற்றவர். மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் 25 ஆண்டு காலமும், மதுரை கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் 8 ஆண்டுகளும் ஆசிரியராக பணிபுரிந்த அனுபவம் மிக்கவர். 14 ஆண்டு காலம் துணை தலைமை ஆசிரியராகவும் 3 ஆண்டு காலம் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு கல்விக்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பெற்றிருந்தார். தேசிய மாணவர் படைப்பிரிவின் அதிகாரியாக 17 ஆண்டு காலம் மாணவர்களை வழிநடத்தி சென்ற ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர். தேசிய ஒருமைப்பாட்டு முகாம், மலையேற்ற பயிற்சி முகாம் போன்றவர்களில் பங்கேற்று சிறப்பு பெற்றவர். சங்க தமிழ் இலக்கியங்களில் புலமை பெற்றவர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் என்சைக்ளோபீடியா உட்பட பல இதழ்களில் தன்னுடைய கட்டுரைகளை வழங்கிய சிறப்பு மிக்கவர். மாணவர்களுக்கான தன் முன்னேற்ற நூல்கள் எழுதியவர். முன்னேற்ற பயிற்சி வகுப்புகள் நடத்தியவர். தமிழகத்தின் மிகச்சிறந்த இலக்கியவாதிகளோடு பல்லாயிரக்கணக்கான மேடைகள் எழுதிய அனுபவம் மிக்கவர். பாடகர், இலக்கிய பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர் உள்ளிட்ட பன்முக திறமைகள் பெற்ற இவர் 70 ஆண்டாகவே எட்டியவர் என்பது நம்மளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்தது. ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் புறநானூற்றின் தன்னுணர்ச்சி பாடல்களை குறித்து உரையாற்றி சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள். மன்னியமோ மேந்தர்களிடம் முடிவடைந்த மகளே,
ஏனார்ந்த தீஞ்சுனைசார் திருமாலின் குன்றம் தென்குமரி ஆயிடைனர் செல்வோர் செல்வி காணார்ந்த தேனே கற்கண்டே நற்கனியே கண்ணே கண்மணியே கற்புலம் சேர்த்தேவி ஆனாத நூற்கடலை அடித்தருளும் அமுதே அம்மே சீர்முழுதும் அறைகிறார் தொன்று நிகழ்ந்த அனைத்தும் உணர்வில் சூழ்நிலை வாழ்ந்தவரும் என்று பிறந்தவர் எந்தறியா இயல்பு நலாம் நிகழ்ந்தார். சொல்லில் உயர்வு தமம் சொல்கிறேன், அதை தொழுது படித்து வேண்டிய பாப்பா என்றார் மகாபெருமாள். தமம் பேசுகிற தமிழர்களாக பிறந்து இந்த தமிழ்நாட்டிலே வாழ்கிறோம் என்று சொன்னால் நமக்கென்று ஒரு தனிப்பெருமை உண்டு. பெண்ணெடுங்காலத்திற்கு முன்னாக கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்னால் தோன்றிய மிகச்சிறந்த மொழிகளில் ஒன்றாக தமிழ் இருக்கிறது. அதை பேசுகின்ற பேரு பேசுகின்ற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் எழுந்திருக்கிற இலக்கியங்களை பார்க்கிற போது மெய்சிலிருக்கிறது. உலக நாடுகளே போட்டி போடுகிற மிகச்சிறந்த இலக்கியங்களை கொண்ட ஒரே மொழி நமது தாய்மொழியாக. இலக்கிய வரலாற்றினுடைய முற்காலம் என்று சங்க இலக்கியத்தை சொல்வார், சங்க காலத்தை சொல்வார். அந்த சங்க இலக்கியங்கள் என்பன 8 தொகையும் 10 பாட்டும். இந்த பாடல்கள் எல்லாம் ஒரு காலத்தில் எழுதப்பட்டு ஒரு காலத்தில் துவக்கப்பட்டவை. 8 தொகை நூல்களில் 8 நூல்கள் இருக்கின்றன. 5 நூல்கள் அகநூல்கள், ஒரு நூல் அகமும் புறமும் சார்ந்தது, 2 நூல்கள் புறநூல்கள். பதிப்பு பத்தும் புறநானூறும் புறம் சார்ந்தவை, அகம் அல்லாதவை புறம் என்று இலக்கண நூலாக ஒதுக்குவார். அந்த வகையிலே புறநானூரையே நான் குறிப்பிட்டு எடுத்தேன் என்று சொன்னால், சகோதரியார் 2 நாட்களுக்கு முன்னால் தான் எனக்கு சொன்னார்கள், எனக்கு இது 2வது வேலை, உலக தமிழ் சங்கத்தில் ஏற்கிற 2வது வேலை, நூல் மதிப்பீட்டிற்காக முதல் வேலை, இது தமிழ் கூடல் நிகழ்ச்சிக்காக 2வது வேலை. இந்த நல்ல அரிய வாய்ப்பினை நம்பிய உலக தமிழ் சங்கத்தினுடைய இயக்குனர் பொறுப்பு வகிக்கிற அத்துணை பெருமக்களுக்கும் இந்த நிகழ்வினை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைந்து எங்களையெல்லாம் அழைத்து சிறப்பித்திருக்கின்ற சோமசுந்தர் உள்ளிட்ட அத்துணை அலுவலக பணியாளர்களையும் என்னுடைய நெஞ்சார நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். அந்த வகையில் புறநானூற்றில் தன்னுணர்ச்சி பாடல்கள் என்பது நான் கொடுத்த தலைப்பு. சாதாரணமாகவே ஒரு கவிஞன் தன்னுடைய உள்ளத்திலே எடுக்கிற அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதுதான் கவிதை. Poetry is the spontaneous overflow of the powerful feelings mind. உள்ளடந்து எழுகிற ஆற்றல் மிக்க உணர்ச்சிகளுடைய வெளிப்பாடு தான் கவிதை. அப்படி கவிதைகள் தான் 400 கவிதைகளாக புறநானூறுகளை நிறைந்து கிடக்கின்றன. இந்த புறநானூறு என்கிற இந்த ஒரு நூலை படித்தால் போதும் தமிழனுடைய ஒட்டுமொத்தமான பண்பாட்டை நம் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். அவனுடைய வீரம், அவனுடைய கொடை, அவன் செய்திருக்கிற வாணிபம், அனைத்து துறைகளையும் தமிழர்கள் எப்படி பங்கி பெற்றிருந்தார்கள், எவ்வளவு சிறப்பிட்டிருந்தார்கள் என்பதை இந்த புறநானூறு என்கிற நூலை நாம் கற்கிற போதே நிச்சயமாக உணர முடியும். அந்த வகையிலே இந்த புறநானூறு 8 தொகை நூல்களை ஒரு தனிப்பெரும் நூலாக விளங்குகிறது. அப்படி என்ன இது சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ என்ன வினா எழுப்பினாலும் வாழ்க்கையில் ஏற்படுகிற அத்துணை வினாக்களுக்கும் விடைபெறுகின்ற அத்துணை செய்திகளையும் தன்னகத்தையும் கொண்டிருக்கிறது புறநானூறு. சாதாரண பாருங்க, இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் எப்பொழுது தொடங்குகிறதுனா, ஒரு மழலை செல்வம் திருமணமாகிறது, ஓராண்டு 2 ஆகிவிட்டது. மக்கள் என்ன சொல்றாங்க, ஏதாவது விசேஷம் உண்டா விசேஷம் கேட்கறத நம்ம பழக்கத்தில் பார்க்கணும். அப்போ ஒரு மனிதனை படைக்கிற அந்த ஒரு நோக்கமே அவனை போல இன்னொருவனை படைக்க வேண்டும் என்பதுதான். அப்போ துறவிகள்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, துறவிகளுக்கும் உளவியலோட என்ன சொல்றாங்கன்னா, 40-45 வயசு துறவிகளுக்கு ஆயிடுச்சுன்னா ஒரு சிறு குழந்தை தவழ்ந்து விழுகிற போது அந்த குழந்தையை பார்க்கிற போது அந்த துறவிக்கு என்ன தோணுமா, இது மாதிரி ஒரு படைப்பை நாம் படைக்காமல் விட்டு விட்டோமே என்கிற ஒரு ஆதங்கம் அவருடைய மனதை அவரை அறியாமலே எழுமா. அப்ப இந்த பேசிக் இன்ஸ்டிங்க்ட் சொல்றோம்ல, அடிப்படை அந்த உணர்வுங்கிறது தன்னை போல இன்னொரு உயிரை படைப்பது. அப்ப வாழ்க்கையில ஆணும் பெண்ணும் சேர்கிற போது அந்த இத்தர வாழ்க்கையில மழலை செல்வம் இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது பெருமை அடையும், வாழ்க்கை ஒரு பயனற்றதாக. அதனாலதான் குழலிருந்து யாழிருந்து என்ப மக்கள் தம் மழலை சொல் கேளாதவர்கள்
பொருள் யாமுறையில் இல்லை அறிவன் இந்த மக்கள் பேர் அல்ல என்றார் திருவள்ளுவர். அமிழ்தினம் ஆற்றையிலே நம்மக்கள் சிறுகை அலாவிய கொண்டார் திருவள்ளுவர். இதுல இருந்து என்ன அப்படின்னு சொன்னா, புறநானூற்றிலிருந்து திருவள்ளுவர் எடுத்தாரா, திருவள்ளுவரிலிருந்து புறநானூறு எடுத்ததான்னு சொல்ல முடியாது. ஆனா பிற்காலத்தில் வந்து திரைப்பட பாடல்கள் எல்லாம் இவற்றை அடியொட்டி மழலை செல்வத்தினுடைய சிறப்பை சீரும் சிறப்புமாக எடுத்திருக்கிறது. கண்ணாசனன் எல்லாம். அப்ப இது எது வழிவிட்டது அப்படின்னா புறநானூறு தான் வழிவிட்டது. அப்படி என்ன புறநானூறுல பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, சாதாரண மனிதன் தன்னுடைய அவலத்தை சொன்னா கூட பரவாயில்ல, ஒரு மன்னன் தனக்கு குழந்தை செல்லவில்லை என்பதை மிக ஆதங்கத்தோடு சொல்கிறார், உணர்வோடு சொல்கிறார். எல்லாமே இருக்குது, கோடி கோடியாக சிவம் இருக்கிறது. ஏவலுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கிலே ஏவலர் இருக்கிறார். எல்லாம் தண்ணீரை பெற்றது. ஆனால் இந்த வாழ்க்கை முழுமையடையவில்லையே என்கிற ஆதங்கம் அந்த மன்னனுக்கு இருக்கு. இந்த பாட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சதுதான். இப்ப நீ அமர்ந்திருக்கிற எல்லோரையும் என்ன செய்யணும்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு 100 பேருக்கு சமம். இப்ப 2000 பேர் அமர்ந்திருக்கிறீங்க எண்ணத்துல நான் பேசிட்டு இருக்கிறேன். கையெழுத்தலாம்ல. இதை குறிப்பிட்டு சொல்லணும்னா, ரைப்பூ கவிதையிலேயே தனக்கென ஒரு தனியிடத்தை உத்தரவு வைத்திருக்கிற அருமை சகோதரர் ரவி வந்திருக்கிறாரு. மீடியா கிளப்பினுடைய நெடுநாளைய நண்பர். அது மட்டுமே எனக்கு அப்பொழுது உறுதுணையாக இருக்கிற சண்முக ஞானசம்பந்தன், மேனாள் தலைமை ஆசிரியர் தூயமறை, நான் படித்த பள்ளி தூய்மை மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அம்பலூர். இப்படி நிறைய வரிசையாக சொல்லிட்டு வரலாம். அதாவது சித்த மருத்துவத்துறையில தனக்கென ஒரு தனியிடத்தை பரப்புகின்ற என்னுடைய ஆசானாகிய டாக்டர் சுப்பிரமணியத்தினுடைய அருமை சகோதரர் சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் 1000 பேருக்கு சமம். மற்றவர்கள் 100 பேருக்கு சமம்னா இவர்களெல்லாம் 1000 பேருக்கு சமம். ஆகவே அந்த மன்னனுக்கு அந்த குறை என்னென்ன பெருந்துறையாக தெரிகிறது. அந்த காலத்தில் மன்னர்களும் என்ன செய்திருக்கிறார்கள், புலவர்களாக இருக்கிறார்கள், பாடல் ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். ஏறக்குறை 156 புலவர்கள் புறநானூற்றினுடைய பாடல் ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அவர் என்ன செய்யறார், என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. கோடி கோடியாக செல்வம் இருந்தும் வெற்றிறந்து அரியணையில் இருக்கிற அரசனாக இருந்தும் இல்லத்திலே ஒரு மழலை தவழலைன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வாழ்க்கை முழுமையடையாது கொண்டிருக்கிறது என்று அவருடைய ஆதங்கத்தை தன்னுணர்ச்சியாக வெளிப்படுத்துகிறார். நல்ல அருமையான பாடல், எல்லாரும் தெரிந்த பாடல் தான். படைப்பு பட படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி, சொற்குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் தொடர்ந்தும் நெய்யுடைய அடிசில் வைபட விதத்தும் மயக்குறு மாக்களை எல்லோருக்கும் பயக்குறை இல்லை தான் வாழனாலே. வேகமா சொல்ல பாட்டு வருது, இல்லாட்டி இடையில நடக்கல. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் தொடர்ந்தும் நெய்யுடைய அடிசில் வைபடுவதற்கும் மயக்குறு மாக்களை எல்லோருக்கும் பயக்குறை இல்லை தம் வாழ்நாளே. மனதை சொல்லுங்க. அதாவது நீங்க மக்கள் மீதியின்றல் உடற்கின்பம் மக்கள் சொற்கேட்டல் இன்பம் செவிக்குவார். எப்போ ஒரு குழந்தைய அப்படி தூக்கணும்னு என்ன செய்வீங்க, குஞ்சல் தான் தோணும். யாரா இருந்தாலும் சரி, மகையினுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பிஞ்சு உடல் அப்படியே மெத்துங்கிற உடல் அந்த மணலை செல்வத்தை மார்போடு அணைத்துக் கொள்வதிலே ஒரு இன்பம். எப்படி ஒரு காதலன் தன்னுடைய காதலியை அணைத்துக் கொள்வதிலே ஒரு இன்பம் பெறுகிறான், அது போல மக்கள் மீதியின்றல் உடற்கின்பம் அப்படின்னு திருவள்ளுவர். அது இல்லாதனால இவருடைய ஆதங்கம் மிக பெரும் ஆதங்கமாக வெளிப்பட்டது. படைப்பு பல படைத்து பலரோடு ஒன்றும் உடைப்பெறும் செல்வம், கிடைத்தற்கரிய செல்வத்தை பெற்றிருக்கிறேன். குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கம்பியும் தொடர்ந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்படது. அதாவது அது வாயில வச்சு சுத்துகிற அந்த உணவு இருக்குவாங்க, அது அமிழ்ந்தும் ஆற்றை இருக்கிறார். அது வளர வளர என்ன ஆகும்னா, அப்படியே தொட்டு கொஞ்சம் வாயிலிருந்து வர்றது கூட எடுத்து எந்த விதமான அருவருப்புனாலும் தான் வாயிலிருந்து ஊக்கிற தாயை பார்த்துக்கிறோம். ஆனால் கொஞ்சம் வளர 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 என்ன ஆகும்னா, இந்த ஒரு அன்பு, இந்த ஒரு ஒற்றுதல், இந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு
ஒரு ஒரு இன்பம் கிடைக்கல. அதனால மழலைக்கிறார். அதனால திருமணம் முடித்தால் ஏதாவது மழலை செல்வம் வந்துட்டு வீட்டில் கவலைன்னு சொன்னால் அந்த இல்லற வாழ்க்கை மூழ்கி வராது என்று சொல்கிறார். சரி, இந்த பாட்டு எத்தனை பேருக்கு பின்னாடி வர்றதுக்கு இது பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா கண்ணாசர் எடுத்தார். ஏன்னா திரைப்பட பாடலை சொல்லணும். ஏன்னு கேட்டா இதுல இருந்து திரைப்படங்கள்ல என்னென்ன குழந்தை செல்வத்தினுடைய அருமை பேசப்பட்டிருக்கிறது என்பது எதிலிருந்து வந்ததுன்னா அந்த புறநானூற்றிலிருந்து வந்தது. மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையெல்லாம் நீயாகுமா, அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமா, சிங்கார புன்னகை கண்ணால கண்டால சங்கீத வீணையும் ஏதுக்கம்மா, மங்காத கண்களில் மையிட்டு பார்த்தால தங்கமும் வைரமும் ஏதுக்கம்மா, ஓ சிங்கார புன்னகை சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும், கண்கந்த காட்சி கண்டு கழிக்கும் நாள் வரும், கழிக்கும் நாள் வரும் என்று ஆசிரியர் அறிவுரை நம்பி தன்னுடைய உணர்ச்சியை வெளிக்காட்டுவதன் மூலம் முக்கியமான இலக்கிய கவிஞர்களுக்கு ஒரு வழிவகையை செய்திருக்கிறார் என்று தமிழருடைய வீரமும் மானமும் பேசப்படுகிற மானம் கெட்டவரின் உயிர் வாழாமை ஒன்றியது, தன்னிலை தாழாமையும் தாழ்ந்தற்காமை வாழாமையும் மானம் எனப்படும் என்று சொல்வதை நம்ம கேட்டிருக்கோம். மயில் நீட்டில் வாழா கவரிமானா உயிர் நீப்பர் மானம் பணி. மானம் ஒன்றே பெரிதன கொண்டு வாழ்வது நமது சமுதாயம், மரண பயம் வந்து சோதித்தாலும் மாறுவதில்லை ஒரு நாளும், மானம் ஒன்றே பெரிதென கொண்டு வாழ்வது நமது சமுதாயம். மானத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர்கள் புறநானூற்று அதுக்கு ஒரு சான்று இருக்கிறது. கணைக்கால் முறை கோச்சங்கரான ஒரு கொள்கிறான், கொள்வெடுக்கிறான், சிறைப்படுத்தப்படுகிறான், தனிச்சிலையை அடைக்கிறார்கள், உள்ளே இருக்கிறான், காவலாளியிடம் தண்ணீர் கேட்கிறார். சாதாரண கைதானே என்று சொல்லி காவலன் எந்த விதமான மதிப்பும் மரியாதை இல்லாமல் ஒரு தகர கோடையிலே தண்ணீரை வைத்து தூக்கி இருக்கிறார். ஒரு மன்னன் எப்படி கொண்டு வர்றார், அவன் இருப்பென்ன சாதாரண இந்த காவலாளி தன்னை எவ்வளவு விரிவாக நினைத்து இந்த தண்ணீரை தருகிறானே, எவ்வளவுதான் தாகம் இருந்தாலும் இந்த தண்ணீரை குடித்து நாம் உயிர்வாழ்வுகளை சாவது மேலே கூறிவிடுகிறார். தமிழனுடைய வீரமும் தமிழுடைய மானமும் இதுவரை எப்படி பேசப்பட்டு வந்திருக்கிறது என்பதை உணர்கிறார். குழந்தை இறந்தாலும் சரி, பிண்டமாக பிறந்தாலும் சரி, அது வீரனாக பிறந்து வீரனாக மடிய வேண்டும் என்ற காரணத்தினாலே அதை அறிந்து உறுதி வர வைத்து புதைப்பார். இதுதான் தமிழனுடைய மரபு. இப்படிப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து கொண்டு இழிந்த நீரை குடித்து உயிர் வாழ்வதா? கணைக்கால் இருவரை இப்படிப்பட்ட கேவலமான தண்ணீரை குடித்து உயிர் வாழ்ந்தான் என்று யாருக்காவது தெரிந்து அது பரவுது என்று சொன்னார், என் மானம் என்னாவது? இந்த தண்ணீரை குடித்து உயிர் வாழ்வதை விட மரணிப்பது மேல் என்று சொல்லி ஒரு அருமையான பாட்டை எழுதி வைத்து விட்டு மறைத்து விடுகிறார். குளவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் அன்று என்று வாழித்தப்பார், தொடர்படும் எமனையின் இடர்படுத்தி இடறிய கேளான் கேளீர் வேளாண் சிறுபதம் மதுரையின்றி வயிற்று தீத்தனிய தானிலிருந்து உண்ணும் அளவில் இன்னொரோ உலகத்தானே நாய் போல சங்கிலியால் புடைத்து வந்த
சொல்லி என்னை இந்த சிறையில அடைத்து இவ்வளவு கேவலமான நிலைக்கு தள்ளிவிட்டு இந்த காவலன் தருகிற இந்த தண்ணீரை குடித்து உயிர் வாழ்ந்தேன் என்று சொன்னான். இதை விட கேவலமான செயல் வேற ஒன்று இருக்காது என்று சொல்லி மறைத்து விடுகிறார். மானத்திற்காக உயிரிட்ட கடைக்கால் இருமுறை இன்று வரலாறு பேசுகிறது. குழவி இறப்பினும் குழந்தை இறந்து பிறந்தார், ஊந்தடி பிறப்பினும் பிண்டமாக பிறந்தார், ஆள் அன்று என்று வாழ்த்தப்பார். அதெல்லாம் பிறங்களை செய்து கொஞ்சம் இந்த பிண்டமா பிறந்திருக்கேன் என்று அது ஆளாக வைத்து அதை அறிந்துதான் அடக்கம் செய்வார். ஆனால் இவர்கள் சங்கிலியால் நாயை சங்கிலியால் புனைத்து கொண்டது போல என்னை அடைத்து வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தண்ணீரை உண்டு உயிர் வாழ்வதை விட சாவது மேலே கணக்காக ஒரு மானத்திற்காக உயிர்விட்டு தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்திய அந்த பாடல் இன்றளவும் வரலாற்றிலே கணக்காக விடுமுறையில் பேசிக் கொண்டிருக்கிறார். வேற என்ன? பாண்டியன் கலையாளங்காலத்தை சேர்ந்த நெடுஞ்செழியன் அது சிறுவயதிலே அரியணை விடுகிறார். குறுநில மன்னர்களுக்கும் மற்ற மன்னர்களுக்கும் இந்த சிறுவயதிலே இவ்வளவு பெரிய மன்னனாக அரியணையில ஏறி மிகச்சிறந்த பேராட்டு விடுகிறானே, இவனை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மிக கேவலமாக பேசுகிறார். என்ன இவனை போய் எல்லோரும் போட்டு பேசுகிறீர்களே, இவன் அதுக்கு தகுதியானவனா? அந்த அளவுக்கு இவனுக்கு திறமை இருக்கிறதா? இது தெரிந்துதான் நீங்கள் அவனை புகழ்ந்து பேசுகிறீர்களா என்று மற்ற மன்னர்கள் பேசுவதை இவன் காதுகளுக்கு வருகிறது. உடனே இவன் வெறுக்கெடுகிறான். என்னுடைய உண்மையான வலிமை அறியாமல் இவர்கள் எல்லாம் பிதற்றுகிறார்கள். இவர்களை என்ன செய்வேன்? வெல்வேன். வெல்லவில்லை என்று சொன்னால் இன்னென்ன ஆவேன்னு ஒரு பட்டியல் போடுறார். என் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் எல்லாம் என்னை கொடுங்கோடன் என்று சொல்லி போக்கிடம் அறியாமல் தவிக்கட்டும். மாங்குடி மருதனை தலைவனாக கொண்ட புலவர் கூட்டம் என்னையும் என்னுடைய நாட்டையும் பாடாது போகட்டும். வறுமையில் இருக்கிறவர்கள் வாடி வதங்கி வருகிற போது அவர்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியாத மிக கொடுமையான வறுமையை நான் அடைவனாகவும். அப்போ ஒரு மன்னனுக்கு என்னன்னா தன்னுடைய குடிகளை எந்த விதமான குறைபாடு இல்லாமல் காக்க வேண்டியது தலையாய கடமை. அதை மிக அருமையாக எடுத்து சொல்கிறார். 3 வஞ்சின மொழிகள் சொல்லி வஞ்சினம் கூறுவதுதான் அந்த பாட்டு எப்படியா இருக்கிற நகுதக்கடலே நாடுமை கூறுதல் இளையன் இவனென உடைய கூறி படுமணி இரட்டும் பாடி படைத்தால் நெடுதல் யானையும் தேரும் மாவும் படையமை மரவரும் உடையம் யாமென்று உருதுப்பு அறியார் உடல் சினம் செலுத்தி சிறு சொல் சொல்லிய சினங்களை வேர்த்தனை அருஞ்சமும் சிறையை காட்டினார். என்னை பற்றி இழிவாக பேசிய இந்த மன்னர்களை எல்லாம் இவர்களை முரசு இறச்சி எல்லாத்தையும் காமமரத்தை எல்லாம் வெட்டி வெல்லவில்லை என்று சொன்னார். அருஞ்சமம் சிலையை தாக்கி முரசோடு ஒழுங்கு அகப்படையனாயின் எண்ணிலை வாழ்ந்த செல்நிலை காணாது கொடியனம் இறையன கண்ணீர் பரப்பி குடிமொழி தோற்றும் கோடையனாகுக ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி வாங்குடி மருதன் தலைவனாக. அந்த காலத்துல வாங்குடி மருதன் புலவர் கூட்டத்துடைய தலைவனாக இருந்திருக்கிறார். அவன் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு போர் மொழியும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு உரம் போட்டது போல அப்படிப்பட்ட வாங்குடி மருதனை தலைவனாக கொண்ட புலவர் கூட்டம் என்னையும் என்னுடைய நாட்டையும் பாடாது போகும். ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி வாங்குடி மருதன் தலைவனாக உலக முதலிலேயே படப்புகள் சிறப்பின் புலவர் பாடாத வகையில் நடக்கிறார். புறப்போர் பொங்கல் கூறாத கடைசி இறப்போருக்கு இன்மையான வகை புறப்போர் பொங்கல் கூற என்னுடன் குறுக்கேட்டு வருகிறவர்கள் மிக கொடுமையான துன்பத்தை அடைய என்னால் ஒன்று நீங்க முடியாத வறுமை நிலையை நான் அடைவேனாக என்று சொல்லி அந்த மன்னன் மந்திரம் கொடுக்கிறார் சொன்னால் இதை விட ஒரு மிகச்சிறந்த வஞ்சம் இதுவாக இருக்க முடியும் என்று பார்க்கிறேன். இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியாத செய்தி அல்ல. புராணாவோட எல்லாரும் தெரிஞ்சிருப்பீர்கள். தெரியாதவர்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் யாரும் இல்லை. எனக்கு என்ன பெரிய வேதனை அப்படின்னு சொன்னா எல்லாமே அதிகமானவர்கள் 60, 70, எனக்கு 70 தாண்டிடுச்சு. அமர்ந்திருக்கிற எல்லா பெரியவர்களுமே 50, 60 ஒரு இளைஞர் தான் இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஆனா இப்படிப்பட்ட செய்திகள்
இளைஞர் மத்தியிலே போய் சேரவில்லை என்பது அது ஆரம்பத்திலிருந்து வரும். அதான் சகோதரர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் என்றால், ஏதாவது ஒரு கல்லூரி இணைந்து நாங்கள் ஒரு மக்கள் சிந்தனை பிறகு கொண்டு வச்சிருக்கோம். ஈரோட்டில் இருக்கிற மக்கள் சிந்தனை பிறகு மதுரையில் ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம கூட இணைந்து ஒரு மிக திறந்த ஒரு கூட்டம் கூட நடத்தலாம். அதனால கொஞ்சம் அதிகமான இளைஞர்கள் வந்தாருன்னு சொன்னா இந்த செய்திகள் போய் சேரும். ஏன்னா இளைஞர்களுடைய கலாச்சாரம் இப்பொழுது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படிப்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயம்? வீரத்திற்கும் மானத்திற்கும் புகழுக்கும் பண்பாட்டிற்கும் பேர் சொல்லுகிற, எல்லோரும் பாராட்டுகிற மிகச்சிறந்த இலக்கியங்களை படைத்த, அந்த இலக்கியத்தின்படி வாழ்ந்து காட்டிய மிகச்சிறந்த பேரறிஞர்கள், மிகச்சிறந்த தமிழறிஞர்கள் வாழ்ந்த இந்த தமிழகத்துல இப்ப வளர்கின்ற இளைஞர்கள் மத்தியிலே அந்த எழுச்சியை காணுங்கிற போது உண்மையிலேயே மிக 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 வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. ஆகவே வருகிற இந்த கூட்டங்களிலாவது இளைஞர்களை, மாணவர்களை வரவழைக்கிற அந்த ஒரு அந்த முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு இந்த உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய இயக்குனர் அவர்களையும் இங்கு பொறுப்பு வைக்கின்ற சகோதரிகள் வீட்டு அத்துணை பணியாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்மளாம் பேசியிருக்கிற உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், பேசிட்டு இருக்கிறது எந்த விதமான அர்த்தமும் இல்லை இல்லையா? இன்னொரு பாடம் சொல்றேன், கொடக்காரத்தில் வந்துட்டு நீங்கள் நுனி படிச்சீங்கன்னு சொன்னால் எவ்வளவு செய்தி தெரியுமா? பர்வீன் சுல்தான் அவர்கள், இயக்குனர் அவர்கள் ஒரு பாட்டு தருவார். ஒரு மனசுக்கு வேண்டியது 2 தாப்பா, இன்னும் ஒன்றும் கொடுத்து கேட்டா போனது மற்றெல்லாம் வச்சு என்ன பண்ண போறேன் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல அரசனுக்கு அதான் ஆண்டிக்காரா, நல்லாடை கீழாடு சாப்பாடு இருக்கிறதுக்கு ஒரு இடம் இப்பவும் கூட ஏன் அதிமச்சத்து வச்சுருக்கிற? இந்த அதிமச்சத்து வச்சுருக்க முன்னாள் முதல்வரெல்லாம் குறிச்சு வச்சுருப்பாங்க. அந்த சுத்தம் வீண் தானே அது. அந்த காலத்தில் இப்போ திரைப்பட பாடம் கூட நல்லா இருந்தாங்க. இன்று இருப்போர் நாளை இங்கு இருப்பது என்ன உண்மை, இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காப்பது நன்மை, இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, இல்லை என்றால் வாழ்க்கையிலே ஏது இனிமை, இன்பவங்கே இன்பவங்கே என்று தேடு. நீ ஒரு புராண பாடலாம், ஒரு திரைப்பட பாடலாம், அப்படியே 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 அந்த கருத்து வரும். இந்த மணலை சொல்லுறல, மாடி மனை கோடி மனம் வாகனம் ஜம்பம், வாழ்வினே ஒருவனுக்கு கிடைப்பதல்ல என்பை, மழலை மொழி வாய முதம் சிந்து உள்ள செல்வம், வாழ்வீது உழைப்பதுதான் அளவில்லாத இன்பம். அந்த சின்ன பிள்ளை மால் வைத்த உதவினா, கால வச்சு உதவினா, இதுக்கு ஈடு இணையான இன்பம் வேற நினைக்கிறார். என்ன பாருங்க, என்ன இது இன்பம் வேண்டிய இன்பம் வேண்டிய என்று. இன்னொன்று சொல்றேன் பாருங்க, அந்த போர்க்களத்தை கணவன் போருக்கு சென்றார். இது விட்டு விட்டு படம் ஓட்டுற மாதிரி தான். அதனால ஒவ்வொரு பாட்டை விட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், அவ்வளோதான். நான் சரியா திறமையாக சொல்றது தான் முடியாது. தெரிஞ்ச பாட்டை சொல்றேன். நீங்க எந்த அளவுக்கு உருவாக்குறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு மகிழ்ச்சி. கணவன் போருக்கு போயிட்டா, நெடுநேரமா வரல, மனைவி தேடி போறா, புறங்களை எல்லாம் ஊட்டி பார்க்கிறா, கணவன் இறந்து கிடக்கிறார். மிகச்சிறந்த உடல் உரிமை உள்ளவர், பரந்த பார்வையும் அகன்ற தோல்வையும், சுற்றி மிருகங்களை எல்லாம் அந்த படங்களை தின்பதற்காக சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பிணங்கள் எல்லாம் என்ன செய்யுமோ, இந்த மிருகங்கள் எல்லாம் என்ன செய்யுமோ, ஏது செய்யுமோ என்று என்றார். தன்னுடைய கணவன் உடலை எப்படியாவது எடுத்துக் கொள்ள வேண்டுமே என்ற ஒரு உள்ளுணர்வு, என்ன செய்வது என்று பார்க்கிற போது அவர் சொல்றார், ஐயோடு கூட அழுக முடியல, கணவன் இறந்துவிட்டார், என்னுடைய துக்கத்தை வெளிக்காட்டுவதற்கு அளக்கூட சத்தம் போட்டு அழ முடியலையே, ஏதாவது முடிவு வந்ததுமே, சரி இவளை அப்படியே தூக்கி போகணும்னு சொன்னா இவ்வளவு பரந்த வாழ், இவ்வளவு வலிமையான உடலை என்னால் தூக்க முடியவில்லையே, என்ன செய்வது என்று சிந்தித்து பார்க்கிறார். என்ன ஆச்சுன்னு தெரியல. வடை நினைத்து என் கையை பற்றிக்கொள்,
இன்னொன்று சொல்றார், இப்படி வந்துட்டு கொடுமையா என்னுடைய கணவன் உயிரை நீ பறிச்சிட்டியே, எவனை என்ன மாதிரி நீ ஒரு நாள் இது மாதிரி குற்றப்படணும், நீ அப்பதான் என்னுடைய அவலம் உனக்கு தெரியும் என்று கூற்றுவனையும் ஏசிவிட்டு என்ன நினைத்தால் தெரியல, அந்த வளையணிந்த கையை பற்றி கொள்ளுங்கள், கொஞ்சம் நடந்துவாங்க, அந்த மரநிலைக்கு போயிடுவோம், கொஞ்சம் நடத்துவாங்க. இதுல என்ன அப்படின்னா, எனக்கு அதுக்குள்ள ஒரு உட்பொருள் வச்சிருக்காங்க, அதிகமான சோகம். அவருடைய அதாவது இயல்பு நிலையை பிரிந்த ஒரு மனநிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். கணவன் உயிரில் அவர் எப்படி கையை பிடித்து வர முடியும்? கூப்பிடுற கையை பிடித்து வா, அந்த மனநிலைக்கு போயிடுவோம்னு சொல்றான்னு சொன்னா, அந்த புலவன் எவ்வளவு தூரத்துக்கு வன்பரங்கள், அந்த புலவர் பேர் வன்பனார், வன்பரன் எந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார், மனநிலை திரிந்தவராக, அந்த சோகம் உச்சமாயிருச்சுன்னா மனநிலை திரிஞ்சிடும். உளவியல் சொல்லியிருக்கிறார். அந்த உளவியலை ஒரு பொட்டு திணித்து வைத்து அந்த பாடலை ஆற்றிருக்கிறார். ஐயோ என்னான் குடியஞ்சுவனே, அனைத்தனன் குடினே அகன்மாறு எடுக்க வல்லே, என்போர் பெருமிதுக்கு உருகமாதோ என்னை இன்னாத ஒற்றை அரணை போட்டுகிறார். என்னை போல் நீ என்ன செய்யணும்? துன்பப்படணும். அறமில்லாத என்னுடைய கணவனுடையவரை பறித்து விட்டார். அறவே இல்லையது. அரணை போற்றே நிறைவடை முங்கை பற்றி வரைநிழல் சேகம் நடத்தி செய்து சிறிதே, கொஞ்சம் வா, வளையடித்த கையை பிடிச்சுக்கோ, நடந்து வா என்று சொல்கிறார் என்று சொன்னார். அந்த பெண்மணியுடைய உணர்ச்சி எந்த அளவுக்கு இந்த பாடலிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறது பேசியிருக்கிறது. நீங்க கொரோனா அனுபவத்தில் ஒரு குறிப்பிட்ட சில பாடல்களை பார்த்தீங்கன்னா கண்ணீர் வரும். வாழ்க்கையுடைய அவலத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாளே ஒரு பாட்டு ஓரையுள்ளவர் யார் எழுதுறான்னு தெரியல, அதனால அவர் பயன்படுத்திய ஊமையே குறுந்தொகையில் 31வது பாட்டு ஓரை உழவர் பாட்டு. அதே மாதிரி இந்த புறநானூருடைய ஓரை உழவர்னு அந்த பேர் போட்டுருக்காங்க. என்ன சொல்றாரு? வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். முதல்ல வந்து வளர்றோம், இளமையில ஒன்றும் தெரியாது, எந்தத்துக்கும் தெரியாது, அப்புறம் காதல், அப்புறம் திருமணம், எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்? காதலிச்சது தப்போ, கல்யாணம் பண்ணது தப்போ, பிள்ளைகளை பெற்றது தப்போ, இந்த வாழ்க்கையில ஏன் பிறந்தோம் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு சூழல் வந்துட்டு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வரும். நிச்சயமா வரும். எனக்கெல்லாம் பலதான் வந்தது, 2 சகோதரர்கள் வந்து எல்லாருக்கும் வந்தது. அப்படி வருகிற போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஓடி இல்லாம தான் பாக்குறேன், ஆனா சுற்றவரை என் காலை பிடிச்சி இழுக்குறேன். அந்த புலவன் எவ்வளவு அனுபவிச்சிருப்பா பாருங்க. அதுக்கு ஒரு ஓமை சொல்றான். அதற்கு எரிந்த நெடுவன்களின் ஒருவனாற்றும் புல்வாய் போல ஓடி ஒளிகளும் கூடுவன் உங்கள் வாழ்வை தட்டுப்பாடு. ஒரு வேடன் பறந்து குறித்து வருகிற வெள்ளையா இருக்க சமவெளியில அந்த வேடல இருந்து தப்பிச்சு ஓட பார்ப்பது இந்த மான். அவன் நம்முடைய அம்ப வச்சுட்டு இப்படி விளையாடிட்டு இருக்கிறான். ஓடி ஒளியில தான் பார்க்குது. அது என்ன ஆகுது? தப்ப முடியலையா? அதே நிலைதான் இங்க என்ன செய்யலாம்? இங்க வாழ்க்கையை விட்டு ஓடி போலாம் நினைச்சா கூட சுற்றமெல்லாம் என்ற செய்கிறது தன்னுடைய காலை பிடித்து இழுத்து ஓட விடாமல் செய்து விடுகிறது. ஓடி ஒளிதலும் கூடுவன் உங்கள் வாழ்க்கை தட்டுமாகாலே என்று அந்த புலவர் 4 வழியில் மிக அருமையான ஒரு கவிதையை யாத்து வைத்திருக்கிறார் சொன்னால், இது வல்லவோ ஒரு என்ன சொல்ல பாருங்க. தென்கடல் வடாகம் புதுமையின் பாட இடையிட்டு தென்கடல் வடாகம் புதுமையின்றி உங்குடை நடத்திய ஒருமை ஒருக்கும் நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சார் கடமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாளில் உடுப்பவை 2 பிறகுமெல்லாம் ஓடக்கும்
செல்வத்து பயனை இதில் தூய்மையே தப்பு நம்மளவே அப்படிங்கிறது பாட்டு. இதை ஒரு சொற்பொழிவுல முனைவர் உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் பர்வீன் சுல்தான் மிக அருமையா அந்த பாட்டை சொல்லுவார். நான் யூடியூப்ல அன்னைக்கு பார்த்தேன். இந்த கடலால் சூழ்ந்த உலகத்துல அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, 9 நாடு தான், உடுப்பவை 2 தான். மேல அழைக்கிறார். மற்ற எல்லாமே ஒன்றாங்க, எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அதனால என்ன செய்யணும்? இவ்வளவு இருந்தா போதும். அவன் செல்வம் அதிகமாக சேர்கிறது என்றால் என்ன அர்த்தம், என்ன பொருள் அப்படின்னா பிறருக்கு கொடுக்கணும். எத்துணையாயினும் ஈத்தல் நன்றன மறுமை நோக்கின்ற அன்றே பிறர் வறுமை நோக்கின்று அவன் கைவண்ணன் வேளாண் சொல்லுவாங்க. பொருள் கொடுப்பார். திருவள்ளுவர் கொடுத்தோடு மின்சோர் மாற்றி அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படுவார். சுற்றம் சேர வேண்டும் என்று சொன்னால் கொடுத்து பழக வேண்டும். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தன் கைக்கு ஒன்று வைத்துடக்கும் வன்கணம் இருப்பார். ஈத்து உவக்கும் இன்பம் கொடுக்கிறதுங்கிறது ஒரு பேரின்பம் அவங்க. அதனால கர்ணன் என்ன எதிர்களை பார்த்தோம்னா இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறோம். கர்ணனை பேசுறோம்ல, சில பேருக்கு அடுத்த பொருள் எடுத்து கொடுத்தாங்க, கொடுக்கறதுக்கு மனசு வரல. அடுத்த பொருளா இருந்தாலும் அது முன்னாடி ஒரு பாட்டு சொன்னாங்க. அவன் மண்ணே எப்பா, இந்த உலகத்துல 2 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட மனிதர்கள்? ஒன்று எலி போன்றவர்கள், இன்னொன்று புலி போன்றவர்கள். இந்த 2க்கும் 2 பண்பாடு உண்டு, 2 பழக்க வழக்கம் உண்டு. எலி என்ன செய்யும்? அடுத்தவன் வயலிலே உழைத்து அந்த நெற்கதிர்களை அவன் அறியாவண்ணம் தன்னுடைய கூறிய பற்றாளை கத்தரித்து 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 தான் வாடுகின்ற பொந்து நிறைய அமைக்க 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 வைக்குவான். வச்சு யாருக்காவது கொடுப்பான்? கொடுக்காது. இப்படி பண்பாடுடையவர்கள், இப்படி பழக்க வழக்கமுடையவர்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் எப்படிப்பட்டவர்களா? புலி போன்றவர்கள். புலி என்ன செய்யும்? முதல் நாள் வேட்டைக்கு போகும். வேட்டைக்கு போய் ஒரு கிழங்கு அடிச்சதுன்னு சொன்னா அது இடப்பக்கம் விழுந்துச்சுன்னா சாப்பிடாது, அப்படியே திரும்பி வந்துடும். வடப்பக்கம் விழுந்தாது சாப்பிடும். அதுக்கு ஒரு விடுவான் பாடிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், இடப்பக்கம் விழுந்துச்சுன்னா திரும்பி வந்து என்ன ஆகும்? அடுத்து வேட்டையாட இன்னொரு கிழங்கு அடிக்கணும். நம்ம அங்கிட்டு திரும்பி திருப்பி போட்டுருவோம். பாருமா, சில பேர் வடிக்க விட்டான்னு வச்சுக்கோங்களேன், விழுத்த உடனே திரும்பி பார்ப்பான். அவனை எவனாவது பார்த்தானா? எதுக்கு பார்ப்பான்னு தெரியுமா உங்களுக்கு? நாளைக்கு நேரத்தை அங்கே போய் வடிக்க விழுந்தீங்க, அவர் தான் நீங்கம்மா பேரெல்லாம் மறந்துடுவான். அந்த வடிக்க விழுந்தது அவனுக்கு நினைவுல இருக்கும். அதே மாதிரி இது இடப்பக்கம் விழுந்துச்சுன்னா சாப்பிடாது, வடப்பக்கம் விழுந்துன்னா சாப்பிடு, இடப்பக்கம் விழுந்துச்சுன்னா திருப்பி வந்துடும். தன்னோட குகையில வந்து உட்கார்ந்து அடுத்த நாள் எந்த நேரத்துக்கு வேட்டைக்கு போவோமோ அந்த நேரத்துல தன்னுடைய ஆற்றலெல்லாம் காமிச்சு அப்படியே பொங்கி எழும். பெருமலை உடரகம் புலம்ப வேட்டல் இருந்தார். மலையே அதிகமாறு கட்சித்து எழுதுவோம். எப்படி வந்து பெரிய யானையை அடிச்சு வீழ்த்தி வலப்பக்கம் வீழ்த்தி சாப்பிடும். விளைபதம் சீரிடம் நோக்கி வளைகளில் வரிசை கொண்டு அலைமல்க வைக்கும் எலி முயன்றடையராகி உள்ளதம் வளம் மழையிருக்கும் உளமிலாளரோடு எந்த வேண்மை இதாகியோட. எலி போன்றவர்களோட நட்பே வேணாம். வாழ்க்கைக்கு எந்த விதையும் ஒரு விழுக்காடு கூட உதவாது. அடுத்தவங்களோட தேடி வச்சு தானே உணர்வு ஒரு நினைக்கிறான் பாருங்க. இவனை மாதிரி அயோக்கியங்கிற உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி இந்த எலி செய்யுது. புலி என்ன செய்யும்? அது என்ன செஞ்சிச்சு? யாருக்கு கொடுக்காம ஏந்த கேள்வி இல்லாகியோரோ கடுங்கள் கேளல் இடம்பெற விழுந்தன. அன்று அவன் உண்ணாதாகி வழினார் பெருமலை விடரகம் புலம்ப வேட்டெழுந்து இருங்கழித்து ஒருத்தல் நல்வளம் படுக்கும் புலி பசித்தன்ன வெளிவில் உள்ளது உளவிலாளரோடு இயைந்த கேள்வி உலவாகியோட. புலி பசித்தாலும் புலத்தினான் சொல்றாங்க. அதனால இடப்பக்கம் விழுந்து வடப்பக்கம் விழுந்து அடுத்த நாள் யானையை வீழ்த்தி உண்ணுகிற அந்த மனத்தளர்ச்சி இல்லாதவர்களோடு கூடுகிற அந்த நட்பு இருப்பாரு. அந்த நட்பு தான் கடைசி. நெடுங்காலை கைவிடுவார் கேட்ப நெடுங்காலை உடனும் உள்ள புகுந்து சொல்வார். நட்பு கட்டி இருக்க நட்பு பொறுப்புக்கு மிகச்சிறந்த அடையாளம். கல்வி ஆத்திரையனார் கொடுத்தார். மன்னன் ஒரு பழக்கம் ஆவன் மன்ன பாடுறார். எப்படி பாடுறாரு பாருங்க.
என் தந்தை நீ, என் தந்தை நீ. நீ உயிர் வாழ்ந்தால் நான் உயிர் வாழ்வேன். என் நெஞ்சத்தை திறந்தார் என்றால் அங்கே சிம்மாசனம் அமர்ந்திருப்பார் என்று சொல்லி மிக அருமையான நட்பினுடைய ஆழத்தை மன்னரோடு சொல்லிட்டு அவருடைய குடைத்தன்மை பின்னாடி சொல்றார். எந்தை வாழி ஆகுங்க என் நெஞ்சம் திறப்போர் நிற்க அனுப்புவரே. என் நெஞ்சம் திறப்போர் இருக்க அரசியல்லாம் போட்டு பார்த்து தெரியுமா? அதாவது ஏழைக்காரங்கன்னா அப்படி நெஞ்சம் சொல்லிட்டு அங்கே ஏழைகளாக இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல பிரச்சனை. அதே மாதிரி டிஎம்காரங்கன்னா அந்த தலைவரை வச்சு இப்படி இதுல வந்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. பார்த்தோன்னே எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம். என் நெஞ்சம் திறப்போர் நிற்க அனுப்புவரே, நின்னியான் மரப்பின் மரக்குங்காலை எண்ணுயிர் யாக்கையில் பிரியும் பொழுதும் எண்ணியான் மரப்பின் மரக்குவன். என் நெஞ்சம் திறப்போர் நிற்க அனுப்புவரே, நின்னியான் மரப்பின் மரக்குங்காலை எண்ணுயிர் யாக்கையில் பிரியும் பொழுதும் எண்ணியான் மரப்பின் மரக்குவன் என்று சொல்றார். என் உயிர் என்னுடைய விட்டு பிடிச்சிருந்தோம், என்னை நான் மறக்கிற பொழுது அவனை மறக்க அப்படின்னு அதை சொன்னேன். உயிர் போனதான் நானே என்னை மறந்ததுன்னா அதான் ரெண்டு ஒண்ணுதான். இந்த அழுத்தமா சொன்னதாக சொல்றார். பின்பொரு நெடுங்கொடி கொடித்தேர் மோரியர் திண்கதில் திரிதலர் குறைத்த உலக இடைவெளி அரைவாய் நிலையே வளர்வாய் மண்டிலத்தன நான் பலர்முறையில் இருந்த அறத்துறை நின்னேன். அப்படிப்பட்ட அறத்துறை வச்சிருந்தானா மோரியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பெரிய மலை இடையில இருக்கிறவன அந்த மலையை குறைச்சி தேர் போகிற மாதிரி ஒரு வழி ஏற்படுத்தினாங்க. அந்த வழி ஏற்படுத்தினா இட்டாக்குல அதுக்கு பேரொழியாக 24 மணி நேரம் பேரொழி பரப்புகிற ஒரு அமைப்பை இங்கே செஞ்சு அதை போகக்கூட இந்த தேர் எந்த விதமான இடையூறு இல்லாமல் செல்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்திட்டான். உலக இடைவெளி அரைவாய் நிலைய மலர்வாய் மண்டலத்தன சூரிய ஒளி பெறுகிற மிகச்சிறந்த மண்டலமாக மாற்றி இருக்கிறாய். எப்பொழுது அப்படின்னா அவருடைய அரண்மனையில. ஏன்னு கேட்டா 24 மணி நேரம் இரவர்கள் இருந்தாலும் எந்த விதமான இடையூறு இல்லாமல் அவர்களுக்கு வேண்டியதை பெற்றுச் செல்கிற மிகச்சிறந்த அறத்துறையை வைத்திருக்கிறாயே. எந்தை வாழி ஆகுங்க என் நெஞ்சம் திறப்போம் என்று ஆக்குவரே, நின்னியான் மரப்பின் மரக்குங்காலை எண்ணுயிர் யாக்கையில் பிரியும் பொழுதும் என்னையான் மரப்பின் மரக்கு வருகிறார். இப்படிப்பட்ட அறத்துறையை வச்சிருக்கிய உன்னை போடாமன்றத அதுவா ஒரே ஒரு பாடல் சொல்லி நிறைவு செய்கிறேன். பெருகு திறனாக ஒரு புலவர்கள் வறுமையினுடைய உச்சம். சாலமன் பாப்பையா அவருடைய புராணங்கள் இருக்கிறார்கள். மார்க்சினுடைய மனைவி ஜென்னி அவங்க அவ்வளவு தூரத்துக்கு வறுமை. காலம்தான் மாறி இருக்கிறது, ஆள் தான் மாறி இருக்கிறார்கள். ஆனால் அந்த மறுவழிக்கு வாரவழின்னு அந்த புராணத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். வறுமையுடைய உச்சம். வயது முதிர்ந்த தாய். எனக்கு அந்த பாட்டை முதல் பிடிக்கும் போது கண்ணீரே வந்துச்சு. வயது முதிர்ந்த காய் கண்ணு சரியாக தெரியல, கண்களோ நரை விழுந்து பார்வையும் போய் விழுந்து பார்க்குறாங்க. இந்த பாட்டெல்லாம் படித்தாங்கன்னா அது பார்த்தா இதெல்லாம் எடுத்து போடுறது. பள்ளி போல் நரை விழுந்து பார்வையும் போய் விழுந்து ரெண்டும் கெட்ட வேலைகளை கண்டேனை முன்னேறி பார்த்தாங்க. அந்த பஞ்சு போல் நரை அந்த முதிய மூதாட்டி அப்படி வதைக்க விடுறாங்க. பஞ்சு போல் குழி உள்ளத கண் கையில கண் சாப்பிடல. உணவு ஒரு வேளையோ 2 வேளை இருந்தபோது ஓரளவுக்கு கம்பூண்டி இந்த முற்றத்து வரைக்கும் போயிருந்தவர் தொடர்ந்து 2-3 நாட்களாக உணவு இருந்ததுன்னே அப்படியே உடல் தளர்ச்சியாலே ஒரு பக்கம் ஓட்டினார். முன்னில் போகாம மனைவி, அதாவது மனைவியை இப்படி ஓப்பனா ஒரு கோணங்கிட்ட சொல்லி பொருள் கேட்ட புலவர்கள் மக்கள் நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்லைங்க. அப்ப எவ்வளவு கொடுமையான வறுமையா இருக்கும் பாருங்க. சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கு, சுற்றி உட்கார்ந்து இருக்கு. இவளுக்கு சாப்பாடு கிடையாது. சாப்பாடு இருந்தாலும் தாய்ப்பால் வரும். குப்பையில கிடைக்கிற முதிர்ச்சி இல்லாத அந்த கீரையெல்லாம் எடுத்து வந்து சமைச்சு என்ன பண்றா கொடுக்குறா.
உப்பின்றி நீர் உலையாக ஏற்றி மருங்கில் கொண்ட பண்பொரு மாக்கள் சொல்றாரு. மண்ணை சொல்கிற ஒரு பிசைந்து தின வாடிய மழை இருக்கிறார். இதையெல்லாம் பால் இருக்காதா என்று தாயுடைய மார்பகத்தை அப்படியே பிடிச்சி சாப்பிடுவாங்க. மருங்கில் கொண்ட பண்பொரு மாக்கள் பிசைந்து தின வாடிய மழை. அவ ஆடை விட்டுருப்பா, அந்த அறகுறை ஆடையை விட்டுருக்கிறார். பூரமா அழுக்கு வாழும் நாளோடு ஆண்டு பல உண்மையும் தீர்ந்த செல்லாது வீரம் பல உழந்து கோள்காலாக குறும்பல ஒதுங்கி முன்னில் போதா ஒரு புதுவினார் என்று தன்னுடைய தாயை கல்வி வளர்ச்சி அந்த பாட்டு போகுது. கடைசியில் ஒன்று சொல்றாரு அவரு, நீ போனா நானும் என்னுடைய சுற்றமும் மகிழுமாறு நீ பொருட்கள் எனக்கு மகிழ்ச்சி. ஏதோ நீ யானையை தருகிறேன் என்று சொல்லி ஏதோ ஒரு பேருக்காக கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி முழு மனதில் இல்லாமல் கொடுத்தா என்றால் அந்த பரிசு எனக்கு வேண்டாம். உன்னுடைய முழு மனதோடு எனக்கு கொடுக்க வேண்டும் நினைத்து சிறு பொருள் தந்தால் கூட அதை நான் மகிழ்ச்சியாக பெற்றுச் செல்கிறேன் என்று சொல்லி பொருளை வாங்கிட்டு வராரு. நம்ம என்ன சொல்றேன், இவ்வளவு வறுமையில வாடியாச்சு, அடுப்புல மூலப்படுத்திச்சு, பல நாட்களாக உணர்ந்த உணவு கொடுத்திருக்கிறான், பல ஆண்டு காலத்துக்கு ஊழிய அந்த உணவு கொடுத்திருக்கிறார். அந்த வறுமையின் செல்மைங்கிறது கவனம் சொல்றாரு. மனையாளர் பிடிவா நீ வறுமையில் கொண்டு வரும்போதோ நாட்டில் அவர்கள் கொடு இன்னார் கொடுக்கணும் இன்னார் கொண்டு வந்து பேதமாக பார்க்கறாரு. வல்லாங்கு வாழ்க்கை நினையாது எல்லோருக்கும் கொடுவதை வழங்கிட போது இன்னாருக்கு என்னாது இன்னொரு சூடாது வல்லாங்கு வாழ்க்கை நினையாது எல்லோருக்கும் கொடுவதை வழங்கிட போது மிக பரந்த மனதோடு வாங்கி வந்த இவ்வளவு ஒருமையிலும் செம்மையாக இருக்கிற ஒரு மனநிலை தமிழனை தவிர வேற ஒருவன் தொடர்பாது. இதுக்கெல்லாம் நீங்க கைதட்ட இந்த செய்தியெல்லாம் இளைஞர் மத்தியில போய் சேரல. இலக்கியத்தில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியலையே. இப்போ வர பாட்டை பார்த்து டப்பாவுக்கு போட்டு தான் ஆடிட்டுருக்கான். என்ன கருத்துல பாட்டு இருக்கு? மானம் பெருசா நினைச்சா தமிழை அப்படின்னு தெரியுமா? வீரம் பெருசா நினைச்சா தமிழன் தெரியுமா? எவ்வளவு கேவலமான நிலைக்கு இளைஞர் தள்ளப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில இளைஞர் மத்தியிலே இப்படிப்பட்டது இலக்கியங்களுடைய செய்திகளை விதைக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமைகள் தான். 60-70 பேர் நம்ம படித்ததே திருப்பி படித்ததே திருப்பி கேட்டு படித்ததே அங்கிருந்து சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. வளர்கின்ற சமுதாயம் வருகிற சமுதாயம் இந்த செய்திகளை சுமந்து சென்று அடுத்த இடத்துல அடுத்த ஒரு அடுத்த பரம்பரை கடத்தவர் இங்க கடத்தல இல்லையா? அங்கே நின்றது நின்று போகுது, தண்ணீர் பாயிலே. அப்ப உலக இலக்கிய வரலாற்றிலேயே தமிழ் மொழிக்கு ஒரு தனியிடம் உண்டு, தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு தனியிடம் உண்டு. இப்படிப்பட்ட இலக்கிய வளம் செய்கின்ற மொழி உலக வரலாற்றில் எந்த மொழியும் கிடையாதுங்க. அதனால பாருங்க, அருமையா சொன்னார், சொல்லின் உயர்ந்த தமிழ் சொல்லி அதை தொழுது கொடுத்து பாப்பா என்று சொன்னார். அந்த தமிழை தொழுவோம், வருகிற சந்ததியை தமிழுடைய அருமையை சொல்லி வளர்ப்போம் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பு நினைக்க அத்துணை உலகத்திற்கு நிறைவேற்ற புறநானூறு அந்த பாடலுடைய சிறப்புகளை எல்லாம் அழகாக எடுத்துரைத்தார். ஐயா அவருடைய உரையில் மீதான வினாக்கள் இருக்கிறது, யாராவது கேட்கலாம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். உலக சமச்சரியம் சிறப்பு பேச்சாளர், தலைமை ஆசிரியர், பாரதியார் என்ற பள்ளியை பணியாற்றுகிறார் ரவி
க்ளோஸா கொஞ்சம் மைக்கு பக்கத்துல வாங்க. நான் நிறைய பார்த்துக்கிறேன். புறநானூற்று என்ன சிறப்பு என்றால் அது ஒரு கற்பனை இலக்கியம் இல்லை, அதை பார்த்து நேரடியாக இந்த உலகம் சொன்ன ஒரு உண்மையானது. கொஞ்ச நேரத்துக்கு ஐயா பேசினேன் சந்தித்த போது, இளைஞர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது கல்லூரி மாணவர்களுடைய தேர்வு நேரம் சூழல் ஏனென்றால் நிறைய அந்த நிறைந்திருக்கிறது. அந்த வகையில் புறநானூற்றினுடைய முதல்ல எடுத்தோம்னா குழந்தை வாழ்க்கையினுடைய முழுமையை அடைவதற்கு எல்லோருக்கும் தான் அந்த குழந்தை இருக்கணும். அதான் பாண்டியன் அறிவுடைய நம்பி சொன்ன கருத்து எல்லாத்தையும் இருக்கணும். குழந்தை இல்லை என்றால் அவையார் யாரோடும் இல்லாமல் அவரோடும் என்று அவையார் வீரத்தை பற்றி, ஞானத்தை பற்றி, நட்பை பற்றி, வறுமையை பற்றி தெரிஞ்சிருக்கனால இதெல்லாம் நம்ம சங்க காட்சி கூடாது ஆர்கானிசம் எதுக்கு அப்படி காட்சி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளபடியே நேரடியாக பார்க்க முடியும். அந்த வகையில் ஐயா அவர்கள் பாடலையும் பாடி அதை புறநானூறாக எடுத்து கொண்டு சொல்லக்கூடியது சாதாரணமானது அல்ல. அதை சாதாரணமாக 2 இடத்தில் கூட சொல்லக்கூடியதில்லை. அதை திரும்ப திரும்ப படிக்கும்போது தான் அதனுடைய மானம், வீரம், ஈகை, அனைப்புடைத்தன்மை, கடைகள் வளருடைய சிறப்பு அளவும் செம்மொழியாவதற்கு இந்த நூலும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த குறிப்பாக அதை தன்னுணர்ச்சி பாடல்கள், உணர்ச்சி சம்பந்தமான பாடல்களை பாடிய ஐயா அவர்களை பாராட்டி நான் எழுதிய பாடம் கூட்டியிருந்த பொன்னாட்சிகளை ஐயா கைதட்டல் எழுதியிருக்கலாம். ஐயா சொன்னதுல எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, பள்ளியோட கல்லூரியோட இணைந்து தான் நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பண்ணிட்டு இருக்கோம். செந்தூரன் ஐயாவுக்கு தினந்தோறும் வராதனால எங்கள் நிகழ்ச்சி பற்றி தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வட்டமே நாங்கள் பள்ளியோட இணைந்து பண்ணுவோம், இல்லை கல்லூரியோட தான் பெரும்பான்மையை இணைந்து பண்ணுவோம். இப்போ கல்லூரிகளில் தேர்வு நடக்குது, கல்லூரி முடிய போகுது. அது மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு நடந்துட்டு இருக்கு. அதனால எங்களால் ஒருங்கிணைக்க முடியல. இத்தனைக்கும் நாங்கள் கல்வியியல் கல்லூரியெல்லாம் ஒருங்கிணைக்கன்னு பார்த்தோம். ஆனால் அவங்களுக்குமே தேர்வு ஆரம்பிச்சிச்சு கூட, அதனால அந்த வட்டம் மாணவர்கள் வர முடியல. அது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனாலும் இணைய வழியில் நாங்கள் இது லைவான இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கேன். அதனால இணைய வழியில் நிறைய இளைஞர்கள் பார்ப்பாங்க இந்த நிகழ்ச்சி. வேறு யாருக்காவது வினாக்கள் இருக்கா? புறநானூர்ல ஒவ்வொரு மாசாத்தியார் எழுதின ஒரு பாடம் இருக்கு இல்லையா? தன்னோட அப்பா முதல் நாள் போடுறவங்க இறந்துருவாங்க, கணவர் கோர்த்துக்கு போவாரு, அவரும் இறந்துருவாங்க. அடுத்து தன்னோட மகன் தலைவாரி அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் படிச்சிருக்கோம். எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்போ குழந்தைய அவங்க போர் கலக்குறாங்கல்ல, அப்ப எந்த அடிப்படையில அவங்க போர் வீரர்களை தேர்வு செஞ்சாங்க? குழந்தைன்னு சொல்ல முடியாதுன்னா, ஓரளவு மகன்னா ஓரளவு வளர்ந்த நிலையில உள்ள சிறுவனா இருக்கணும், இல்ல கொஞ்சம் பெரிய பையனா இருக்கணும். குழந்தைன்னு சொல்ல முடியாது. சிந்தை கடிதோட துணிவை மூன்று மகளிர் ஆதரவு தருவேன். நேரில் விட்ட சொல்லுக்கு அவர்கள் குழந்தை யானை கடத்தொழில் அப்படி கடைசியில் செருப்பறை கேட்டு வெறுப்புட்டு மயங்கி வேலையை கொடுத்து விடுதி வெடித்துடியே பார்வையை கொடுத்து எண்ணெய் நீவி ஒரு மகன் அல்லது இல்லோர் செருமுகம் நோக்கி செல்லுகிறான் அப்படின்னு அந்த பாட்டு வரும். அதாவது வீட்டுக்கு ஒருத்தர் அனுப்புறதுங்கிறது, ஒரு ஆண்மகன் இருந்தானா வீட்டுக்கு ஒருத்தர் அனுப்புறதுங்கிறது போர் ஆணை, மன்னனுடைய உத்தரவு. மன்னனுடைய ஆணை எதுவோ அதை கீழ்ப்படிய வேண்டியது குடிகளுடைய கடமை. அந்த வகையில் அன்றைக்கு ஆண்மகன் என்னம்மா கணவனே இறந்து போயிட்டான், தன்னுடைய பெற்ற தகப்பனே இறந்து போயிட்டான், இருக்கிறது ஒரே ஒரு ஆண் பிள்ளை. அந்த ஆண் பிள்ளை வயது குறைவாக இருந்தாலும் ஒரு ஆண் பிள்ளையை அனுப்புவது என்னுடைய தலையாய கடமை. அதனால என்ன நடக்குதுன்னு தெரியாத அந்த அறியா வயதுக்கும் கூட விளையாட்டு ஊழியர்ந்தவனை அழைத்து இல்லையா, அது பறந்து கிடந்த அந்த முடிகளை எல்லாம் சீர்படுத்தி இடையிலே ஒரு ஆடையை கொடுத்து வேலை கை கொடுத்து எந்த பக்கம் போர் படத்தை அந்த போர் பக்கம் திருப்பி செல்க இப்போ செல்க என்று கொடுக்கிறது
அதனுடைய வீரத்தினுடைய அதெல்லாம் இவன் பண்றாரு. என்ன இப்படி பைத்தியம் நேரம் நீங்க முடிங்க அப்படின்னா அது கடமை உணர்ச்சியை, அது வந்து கடமை உணர்ச்சியை ஒவ்வொரு பெண்ணும் ஒரு போருக்கு அடக்கக்கூடிய ஒரு அரசனுடைய குடிமக்கள் இருக்கிறார்கள். இதில் நாம் நிறைய புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த அரசன் மீது அந்த மக்கள் வைத்திருக்கிற அன்பு, அந்த தாய் தன் மகனை விட பாலகன் என்று தெரிந்தும் கூட அந்த போருக்கு அனுப்பக்கூடிய துணிச்சல் வரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அன்பு, அந்த போருக்கு நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற கடமை உணர்வு, இதையெல்லாம் வெளிப்படுத்துகிறது. இதுதான் முக்கியமே உடைய அறிவார்ந்த சமூகப்படி சிறுவர்களை ஒதுக்கீடு என்று சொல்லியிருக்கிறார்கள். சிறுவர்களை என்று ஒதுக்குகிறார்கள், சிறுவர்களை ஒதுக்குவது என்று சொல்லி சிறுவர்களை போட்டு கொண்டிருக்கிறார். இன்றைய சமூகம் அதை செய்வதில்லை. அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தில் இது முறையாக பேசப்பட்ட ஒரு கருத்து. இந்த கருத்துடைய ஆழமான எண்ணங்களை தயவு செய்து புரிந்து கொள்ளும். நன்றி, வணக்கம். வணக்கம்மா. அவங்க கேட்ட கேள்வியினுடைய மையம் என்னன்னா, ஒரு வயதுக்கு வராத ஒரு சிறுவனை போக்குவரத்துக்கு அனுப்புவது பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மரபு. ஒரு குறிப்பிட்ட வயது அம்மா வந்துட்டாங்க, அம்மாவுக்கு நல்ல உரை நல்ல வரவேற்பு பேசணும். அவங்க கேள்வியினுடைய சாரமாக நான் புரிந்து கொண்டேன். ஒரு 14 வயதுக்கு உட்பட்ட சிறுவன் சொன்னா, நீங்க குழந்தை தொழிலாளர்கள் சட்டத்துல நீங்க தடை செய்வீங்க. அந்த மாதிரி ஒரு 14 வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுவனை வந்து ஒரு தாய் போக்குவரத்துக்கு அனுப்புவது என்பது நல்ல மரபா அப்படிங்கிற பொருள்ல இருந்து அவங்க கேட்டிருக்காங்க. அப்படிதான் எந்த முறையில வீரர்கள் வந்து தேர்வு செய்யறது இல்ல, வீரர்கள் தேர்வு செய்யப்படுவது என்பது உரிய. நீங்க இன்னைக்கு இருக்கிற காலத்தினுடைய அளவுகோலை வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய சங்க இலக்கிய காலத்தினுடைய அளவுகோலை வைக்க முடியாது. அப்ப என்ன நெருக்கடி வருது? இன்னைக்கு வளைகுடா நாட்டில் ஒரு போர் நடக்குது, ஈரான் மேல அமெரிக்கா குண்டுகள் வீசுது. அப்போ 68 வயசு கிழவனா இருந்தாலும் 12 வயசு பையனா இருந்தாலும் பொங்கி எழக்கூடிய தேசிய உணர்ச்சி என்பது எப்படி வெளிப்படும் என்பதை சொல்ல இயலாது இல்லையா? அதனால நீங்க அந்த பொருள்ல ஒண்ணு எடுத்துக்கலாம். இன்னொன்னு, அதுக்காக ஒரு முறையெல்லாம் வைத்திருப்பதாக நாம சங்க இலக்கியத்திலிருந்து இருக்கலாம். ஒரு தொகை நூல் ஆங்காங்கே வெளிப்பட்டிருக்கக்கூடிய உணர்ச்சி பாடல்களை வந்து அவர் தொகுத்து ஒரு சில செய்திகளை சொன்னதாக நான் புரிந்து கொள்கிறேன். அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கேள்விக்கு என்னன்னா, அவங்க அப்படிதான் அந்த காலத்துல எந்த ஒவ்வொருத்தரும் தன்னுக்கு தன்னும் தன்னோடு தன்னாலும் அது தாயை பாதுகாத்தாங்க. அது இப்ப இல்லை, தான் வீட்டுல பிடிச்சு இருக்கிறாங்க. அதான் அர்த்தம். அதனாலதான் அப்ப வந்து வீட்டுல எல்லா விஷயங்களும் செஞ்சாலும் அரசன் கீழே இருக்கணும். இது நம்ம நாடு, நம்ம நாடு அப்ப விட்டு விட்டுறாரு அப்படின்னு உணர்வோட சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை எதுவுமே கடை கிடையாது. பெண்களே பல அளவுக்கு உயிரோடு இருந்தாங்க. அதான் இதோட அர்த்தம். கேள்விக்குள்ள ஒரு சிறிய ஒக்கூர்மா சாத்தியார், ஒக்கூர்மா சாத்தியாருடைய ஊதி மகளிர் பாட்டு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிறார்கள். ஒக்கூர்மா சாத்தியார் அவருடைய முதல் வார்த்தையை நீங்க பார்க்கலாம். இது முறையா நீங்க கேட்கிறீங்கல்ல, அவரே சொல்றார், கெடுக இவன் சிந்தை. இவ பைத்தியமாக்கி போக மாட்டாளா? கடிது இவள் துணிவே. இவள் துணிச்சல் வந்து யாருக்கும் வராது. நீங்க என்ன பண்ணணும், அந்த முதல் 2 வார்த்தையை தூக்கிட்டு வந்து கடைசியா போடணும். மூதின் மகளிர் ஆகுதல் தகுமே இருக்குல்ல 2வது வரி, அதை எடுத்துட்டு வந்து கடைசியா போடணும். செல்முகம் நோக்கி செல்க என விடும் இவள் கெடுக சிந்தை
கடிது இவள் துணிவே மூலிகை மகளிர் ஆசிரியர் அதுலேருந்து படிச்சீங்கன்னா கொண்டு விட்டு பொருள் தான் அப்படின்னு சொல்லுகிற பாடல். கொண்டு கூட்டு பொருள் போல் அந்த அடிப்படையில் படிக்கும் அந்த இதை பொருள் பற்றி பார்க்க சொல்லுங்கள். நன்றி. நன்றி அம்மா. உலகம் சேர்ந்த இயக்குனர் அவர்களை சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கும் உரையாடி சிறப்பிக்கும் அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த சபை கொஞ்சம் களை கட்டி இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் மாணவர்களை மட்டும் அழைத்து பேசுகின்ற தமிழ் கூடல் நிகழ்ச்சி இன்றைக்கு கொஞ்சம் மாற்றம் பெற்று தமிழ் சான்றோர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்களால் அரங்கம் நிறைந்திருக்கிறது. அதுவே மகிழ்ச்சியை தருகிறது. புறநானூற்றில் தன்னுணர்ச்சி பாடல்கள் குறித்து ஐயா அவர்கள் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். நான் நடுவில் கொஞ்சம் அலுவலகத்துக்கு வேலை காரணத்தினால் தாமதமாக உறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் இங்கே உலக தமிழ் சங்கம் என்பது சங்கத்தமிழ் என்கின்ற ஒன்றையும் சங்கங்களை வைத்து தமிழ் வளர்க்கக்கூடிய மதுரையில் இது அமைந்திருப்பதால் சங்கங்களை குறித்தும் அமைப்புகளை குறித்துமான இரண்டு பொருண்மைக்கு இது இயங்குவதாக கொள்ளலாம். இது சங்கத்தமிழை, சங்க இலக்கியங்களை, சங்க காலத்தை போற்றுகின்ற மரபு கொண்ட ஒரு வளாகம். இந்த வளாகத்தில் அதே நேரத்தில் நாங்கள் எப்படி சொல்ல மாட்டோம், முனைவர் கண்டது முதல் நூல் என்று சொல்லி அதை விட்டுவிட மாட்டோம். அதை நாம் சில ஆராய்ச்சிகளுக்கு, சில கேள்விகளுக்கு உட்படுத்துவது என்பது ஆய்வுக்குரியவர்கள் தமிழர்களுடைய நரம்பிலேயே இருக்கு. ஏனென்றால் அப்பத்தோடைய கிணறு என்பதற்காக நாங்கள் உப்புத்தண்ணீரை கொடுப்பதில்லை. நாங்கள் நிச்சயமாக அதற்குள் கேள்விகளை கேட்போம். ஆனால் கேள்விகளை கேட்பதற்கு முன்னால் நேர்காணல் என்கின்ற ஒரு மரபு உண்டு. நான் சகோதரிக்கு சொல்கிறேன், நேர்காணல் செய்பவர்களுக்கு ஒரு மரபு உண்டு. என்ன மரபு என்றால், எதை பற்றி கேள்வி கேட்கின்றோமோ அதை பற்றியே ஓரளவாவது அவர்கள் அந்த ஆற்றலை, அறிவை என்று சொன்னால் இப்போ கெட்டவார்த்தையா போச்சு, அது அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால் அது வசைப்பாடுவது போல அப்படி அல்ல, அதை பற்றிய தகவல்களை தெரிந்து வருகிறது. 400 பாடல்கள் தொகுப்பு என்றால் இது என்னுடைய அறிவின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சங்ககாலம் 6 நூற்றாண்டு. 6 நூற்றாண்டுகளில் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்றைக்கு நாம் 18ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு பாட்டு, 17ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு பாட்டு, 16ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு பாட்டு என்பதனை தொகுத்தவர்கள் 6 நூற்றாண்டுகளாக அங்காங்கே எழுதி வைக்கப்பட்டதை ஒரு முறைமையின் கீழ் தொகுத்திருக்கிறார்கள் என்றால், இந்த காலத்தில் அவர்களுடைய பெயர்த்தியாக நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், அந்த 6 ஆண்டுகளுக்கும் அவர்களுக்கான சிந்தனை ஓட்டத்தில் ஒரு ஒருமைப்பாடு இருந்திருக்கிறது. அந்த ஒருமைப்பாடு இல்லாமல் இந்த தொகை நூல்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. தொல்காப்பியன் வகுத்த இலக்கணத்தின்படிக்கு நாம் அகப்புறம் என்று பிரித்து, புறத்திலே சிலதும் அகத்திலே சிலதும் என்று பிரித்து நாம் இலக்கியத்தை தொகுத்திருக்கிறோம் என்று சொன்னால், 600 ஆண்டு காலமாக தொகுக்கப்பட்ட இலக்கியத்திலும் தமிழர்களுடைய சிந்தனையில் விழுமிய மரபு என்று ஒன்று உண்டு. விழுமியங்கள் மரபு பிறழ்ச்சிக்கு உட்படவில்லை. உட்படாத ஒரு தொடர்ச்சி, அதுதான் நம்முடைய வரலாறு. நாம் ஆரம்பத்திற்கு ஒரு தொடர்ச்சியில் வந்திருக்கிறோம். அந்த தொடர்ச்சி என்பது உலகத்திற்கு நாகரிகம் சொல்லித் தருகின்ற தொடர்ச்சியாக இருக்கிறது என்பதுதான் நம்முடைய தமிழ் மரபின் வெற்றி. இதன் நோக்கிலே நீங்கள் மிகுந்த மரியாதை, நீங்கள் அந்த இலக்கியங்களை படிக்கின்ற பொழுது, நான் 400 பாடல்களையும் வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறது. ஒரு மன்னனை புகழ்கின்ற ஒருத்தி, ஒரு மன்னனை புகழ்கிறாள், ஒரு அப்பை புகழ்கிறாள். அப்பை என்பது தனியாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு பெண். அது சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பெண் அல்ல, சங்க மருவிய காலத்தில் எழுதிய பெண். அவை என்பது மூத்த சொல், ஆதி பெண், அவ்வா, ஏவாள், ஈவ், தமிழில் அவை. ஆதி பெண் என்கின்ற குறிப்பிலே அவள் வருகிறார். அந்த பெண்ணுக்கான அந்த குறியீட்டிலே
அவள் எழுதுகின்ற பாட்டை நீங்கள் படிக்கின்ற பொழுது உண்மை பகைவர்களே உங்கள் அரண்களை போய் சேர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய மன்னனுடைய அம்பு வருகிறது. ஆவும் ஆடிய பார்ப்பன மாக்களும் பிடியுடையும் பொன் போல் புதல்வர் பெறாதீரும் இன்னும் மனம் அரண் சேர்ந்து. இன்னைக்கு இருக்கிற போர் மரபுல இது இருக்கா? இன்னைக்கு போர் நடந்துட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போய் விழுது குண்டு, குழந்தைகள் முதல் செத்து போகிறார். அதுல சொல்லப்படுது மரபு எப்படி ஒரு போர் நடக்கணும்னா போருக்கு ஒரு முறை இருக்குங்க. அதுல பசுவை கொல்லக்கூடாது, படித்து மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற பெரியவர்களை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, பிணியுடைய நோயுற்றவர்களை கொல்லக்கூடாது. ஹாஸ்பிட்டல் வந்துருச்சாங்க. அடுத்து குழந்தைகள் பெறாத புதுமண தம்பதியினர் அவர்களை கோவிலுக்கு அழைக்காதீர்கள் நீங்க சொன்னீங்களா? ஒரு கிடைக்காதீர்கள் இருக்கு. நீங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா போய் உங்க அரண்ல சேர்ந்துக்கோங்க. ஏன்னா என் மன்னன் அம்பு வருது, அது எல்லாரும் அழிச்சிடும் சொல்லிட்டு அவனை வாழ்த்துறா அந்த அம்மா. பெண் வாழ்க்கை முக்கியம். வாழ்க்கையில எல்லாமே பெண் சொல்லணும் நல்லா இருக்கு. பெண் சொல்றாங்க மன்னன் நல்லா இருக்கு. எப்படி நல்லா எவ்வளவு நாள் உயிர் வாழலாம் அந்த மன்னன் அப்படின்னா பகுருளி ஆற்றின் மண்ணிலும் பலவே இருக்கிறார். பகுருளி ஆறு இருக்குல்ல, அந்த ஆறுல மணல் இருக்குல்ல, மணலை எண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருமோ அந்த 10 மணல் முழுக்க எண்ணினாலும் எவ்வளவு வருமோ அந்த எண்ணிக்கையோட கூடுதலாக என் மன்னன் வாழணும்னு வாழ்த்துறாங்க. அதனாலதான் அவன் வாழ்ந்த 2500 வருஷத்துக்கு முன்னால, அதுக்கப்புறம் தான் அவன் எப்போ வாழ்ந்தான்னு தெரியாது. இந்த இன்னைக்கும் அவனை பத்தி பேசிட்டு இருக்கோம். பெண்மொழி உணர்ச்சி வசப்பட்டு சொன்னதுதான். அதான் தன்னுணர்ச்சி. எனக்கு இந்த 400 பாட்டுல எனக்கு பிடிச்ச பாட்டு வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக சொல்றேன். உதவி குருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்று. ஏன் ஒரு தாய் பயிற்சியில் பிறந்துள்ளோரும் சிறப்பின் பாலா தாயும் மனம் தெரியும். அதனால படிச்சது அம்மா அந்த படிச்சது. அரசும் மூத்தோர் வருகை என்றதுனால கற்றோரின் பால் செல்லும். பெரியவங்க வயசானவங்க வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. படிச்சான் யாருக்கா அவன் வா அவன் இது கொடு ஆலோசனை கொடுன்னு கேட்பாங்க. இதை விட பெருசு சொன்னாங்க. வேற்றுமை தெரிந்த நான்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்கின் மேல்பால் ஒருவன் ஒருவன் கொடு. ஜாதி ஜாதி பேசிக்கிறீர்களே, இவன் பெரியவன் அவன் பெரியவன் இந்த கீழானவன் சொல்கிறார்களே. கீழானவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் படித்து விட்டால் நீங்கள் யாரையெல்லாம் மேலானவர்கள் என்று சொல்கிறீர்களோ அவர்களெல்லாம் உங்கள் பேச்சை கேட்பதற்கான சூழல் வந்து நிற்கும் என்று சொல்லுகிறான் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழி. அவன் பேர் வரவேண்டும். ஆக நம் மரபில் நம் மூத்தோனின் சொல், நம் தாத்தனின் சொல், நம் சியோனின் சொல், இந்த சொல் தான் தமிழ் இலக்கியத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு கேள்வி ஆய்வாளர்கள் அதற்கு இன்னும் சில பணி செய்து எனக்கு அறிவுறுத்தலை கொடுத்தா நல்லா இருக்கும். முதல்ல இலக்கியம் வந்துச்சா இலக்கணம் வந்துச்சா? முதல்ல இலக்கியம் தானே வந்தது. தமிழ்ல முதல்ல கிடைக்கிற நூல் எது? அது இலக்கிய நூலா இலக்கணம் நூலா? அப்படி என்ன அதற்கு முன்னாலே இருக்கக்கூடிய இலக்கியங்கள் எது? பழையவர்களில் பழமை நாம் மரபு பழமையானது. நாம் பழமைக்குரியவர்கள், நாம் மரபுக்குரியவர்கள், உலகத்தின் மூத்த குடி. நான் எப்பொழுதும் சொல்வது போல் சொல்லி இந்த பேச்சை நிறைவு செய்கிறேன், தலைமுறையுரையை நிறைவு செய்கிறேன். ஓஷோ சொன்னது போல் ஏன் தமிழர்கள் மட்டும் வித்தியாசமாக யோசிக்கிறார்? ஓஷோ சொன்னார் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்றால் அவர்கள் தான் இந்த பூமி பற்றி கூறுவதில் கேட்கிறது. பரவாயில்ல, எடுத்து நான் எடுத்துட்டு
வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்கம்மா. அவையாருடைய அந்த தன்மைகளை எப்படியெல்லாம் மன்னனை வந்து வாழ்த்துறாங்க அப்படிங்கிறத இறுதி பகுதி 205வது தமிழ் குரல் நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை உரையாற்றி சிறப்பித்த உலக தமிழ்ச்சங்கத்துடைய இயக்குனர் அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த தமிழ் குரல் உரை வழங்கி சிறப்பித்த முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு செந்தூரன் ஐயா அவர்கள் புறநானூற்றில் தன்னுணர்ச்சி பாடல்கள் குறித்து ஒரு மிகச்சிறந்த உரையை வழங்கினார். பாண்டியன் அறிவுரை நம்பியில் ஆரம்பிச்சு மழலையை சொல்லக்கூடிய பாடல், அந்த மாதிரி கொடையை சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஐயா அவங்க பதிவு செஞ்சாங்க. அவர்களுடைய குரலால் பாடவும் செஞ்சாங்க. அந்த சினிமாவோட இணைத்து அது என்னென்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் அந்த காலத்தில் ஈகையை எப்படி சொன்னாங்க, கொடைய அந்த மாதிரி போற வீரத்தை எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையாக பதிவு செய்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளது. எங்களுக்கு அழைப்பினை ஏற்றி வந்திருக்கக்கூடிய தமிழ் அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் அந்த மாதிரி தமிழ் அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் அத்துணை பேருக்கும் நன்றியினை தெரிவித்துள்ளது. விடைபெறுகின்றோம். நன்றி. ஐயா நேரம் மேடம் எப்படிங்க எனக்கு ஒரு வாய்ப்பு இதை பிடிச்சுக்கோங்க. இங்கே பிடிங்க இங்கே பிடிங்க எடுக்கிறது இது நீங்கள் சும்மா இதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இது ஃபோட்டோ அது ஓடிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இதில் பட்டன்ஸ் இல்லையா? பட்டன்ஸ் இல்லையா? இல்லை அப்படியே மட்டும். ஓகே ஓகே அதெல்லாம் எதுவுமே டச் பண்ணிடுறாங்க. இதை மட்டும் சரி நீங்கள் போங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மேலே ஐயா முன்னாடி வாங்க வாங்க. அம்மா பக்கத்தில் உட்காரு. பெண்களை எப்படி பாதுகாக்கிறாரான்னு பாருங்க. ரெண்டு பக்கம் ஒரு நிமிஷங்கம்மா. ஐயா நீங்களும் போயிருந்தோங்க. இது முடிஞ்ச உடனே இதை ஓடிட்டு இருக்கு. இது வந்து இதை தொட்டுறாதீங்க. யாரும் விட்டு போகக்கூடாது. தயவுசெய்து ஒரு சபையில் விட்டு அதை ஒரு இதை ஃபாலோ பண்ணுறது. குரூப்பில் போட்டுருந்தேன்.